எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. சார் டேய் நான் மறுபடியும் கால் பண்றேன்டா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன நிறைய பேசு. சார் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டபடி சுரேகா அம்மாவுக்கு கைவலி சரியாயிடுச்சு. ஓ அதனால கோவிலுக்கு போய் சுரேகா அம்மாக்கு வேண்டிக்கிட்ட இந்த மஞ்சள் துணிய கோவில் உண்டியல்ல போட்டு வந்துடணும் சார். வந்துடணுமா? யாரு நானா? ஆஹா இல்ல சார், நானே அவங்கள கூட்டிட்டு போறேன் சார். அது என்ன ஒரு டன் எடையா இருக்கு, அவளை போய் போட சொல்ல வேண்டியதானே? ஐயோ, அவங்கள கையில கட்டிக்கங்கன்னு சொல்லி முதல்ல கொடுத்தப்ப கூட தூக்கி வீசினாங்க. அவங்கள போய் கோவில் உண்டியல்ல போட்டுருங்கன்னு சொன்னா போற வழியிலே போட்டு போனாலும் போயிருவாங்க. பரவாயில்லையே, இப்ப வாச்சும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்ட. அதனால நானே அவங்கள கூட்டிட்டு போய் உண்டியல்ல போட்டுட்டு வந்துடுறேன் சார். நீயா? சரி, என்னமோ பண்ணு. ஆமா, நீ போய் கூப்பிட்ட உடனே அப்படியே உன் கூட வந்துட்டு தான் அவ மறு வேலை பாப்பான்னு நினைக்கிறியா? சார் அவங்களுக்காக வேண்டினது தானே, வருவாங்க சார். ஓ அப்படியா, வருவாங்களா? ஷூரா வருவாங்க. சரி போ, போய் கூப்பிடு, சீக்கிரம் கூட்டு வா. ஓகே. ஐயோ அம்மா வந்துட்டியா? என்ன இதுக்கு முன்னாடிலாம் என் ரூம் பக்கம் வர்றதுக்கே யோசிப்ப, பயப்படுவ. இப்போ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வர? என்ன அம்மா, உங்களுக்கு உடம்புக்கு முடியலல்ல, அதுக்காக தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீ போ. அம்மா இன்னொரு விஷயம், உங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க கையில கட்டிருக்கீங்கல்ல மஞ்சள் துணி. ஆமா, இந்த துணி கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கைவலி போச்சு. நான் அப்போ சொன்னப்போ நீங்க நம்பவே இல்லைல்ல, கட்டிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்க அண்ணன் வந்துதான் தூங்கிட்டு இருக்கும் போது கட்டிவிட சொன்னாரு, நான் கட்டி விட்டேன். சரி, அதுக்கு என்ன இப்போ?